இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல்நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். இயேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். நம்முடைய திருத்தல பங்கில் இன்று நாம் இரு நிகழ்வுகளை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஒன்று ஆண்டின் பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறு, இன்னொன்று இந்த திருப்பலியினுடைய தொடக்கத்திலே நான் குறிப்பிட்டது போல நாளைய மறுதினம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, அது நமக்கு மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை. குருவும் கடவுளுடைய ஊழியரும் நம்முடைய புனிதருமான புனித அந்தோனியாருடைய சிறப்பு வணக்கமிகு நாளில் உலகளாவிய கத்தோலிக்க திரு அவை உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரி வியானியினுடைய விழாவை கொண்டாடி மகிழவிருக்கிறது. நம்முடைய பங்கு அளவிலே இந்த வியானியினுடைய விழாவை தேவழைத்தலை ஊக்குவிக்கும் திருநாளாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அதோடு சேர்த்து தமிழக ஆயர் பேரவை நமக்கு கொடுத்துள்ள அழைப்பின் அடிப்படையில் இன்று காலை திருப்பலியில் நம்முடைய பங்கினுடைய இளையோரோடு சேர்ந்து பங்கிலே இளையோர் நாளையும் நாம் சிறப்பித்தோம். பேரன்புக்குரியவர்களே, இப்பொழுதெல்லாம் ஊடகத்திலே த லிட்டில் லீ என்கின்ற ஒரு குழந்தை மறைசாட்சியை குறித்த செய்திகள் தான் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. யார் இந்த லிட்டில் லீ? நீங்கள் கூகுளுக்கு சென்று யங் மார்டையர் ஆஃப் சைனா என்று சொல்லி நீங்கள் வலைப்பக்கத்தில் தேடினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு மிக நீண்ட கட்டுரை ஒன்று வரும். இந்த கட்டுரை முழுவதும் இந்த 10-11 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தையை குறித்த தரவுகளும் தகவல்களும். சைனா ஒரு கம்யூனிச தேசம். அங்கு மதத்தை பின்பற்றுவதோ அல்லது ஒரு நம்பிக்கையை பின்பற்றுவதோ என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஒரு கிராமத்திலே சில நபர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய கத்தோலிக்க நம்பிக்கையை பின்பற்றி வருகிறார்கள். ஆலயத்தை கட்டி அவர்கள் வழிபாடுகள் நடத்துகிறார்கள் என்பதை அறிந்த இராணுவம் அந்த ஊருக்குள் புகுந்து அந்த கோவிலுக்குள் இருந்த எல்லா சுரூபங்களையும் அடித்து உதைத்து நற்கரணை பெட்டிக்குள் இருந்த நற்கரணை எடுத்து அந்த ஆலயம் முழுவதும் சிதறவிட்டிருந்தது. யாரும் ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது, இங்கு எவ்விதமான செயல்பாடுகளும் நடக்கக்கூடாது என்று சொல்லி மிக கண்டிப்பான கட்டளையோடு சில இராணுவ வீரர்களை அங்கு பாதுகாப்பு பணியிலும் அமர்த்தியது. ஆலயம் முழுவதும் சிதைக்கப்பட்டிருப்பதும் ஆலயத்திற்குள் நற்கருணை சிதறி கிடப்பதையும் கண்ட இந்த சிறுமி லீ என்று சொல்லிதான் அவர் பெயர் குறிப்பிடப்படுகிறது, LI. இந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்குள் வந்து சிதறி கிடக்கின்ற அப்பங்களை கையால் தொடாமல் முழந்தால் படியிட்டு ஜெபித்து மிகுந்த வணக்கத்தோடு கீழே கிடக்கின்ற அந்த அப்பங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக தன்னுடைய நாவினால் தொட்டு எடுத்து உண்டார். இந்த செயலை காணுகின்ற இராணுவ வீரர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த குழந்தையை அவர்கள் சுட்டு கொண்டார்கள். இந்த குழந்தை இப்பொழுது சீனாவினுடைய ஒரு புதிய மறைசாட்சி என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகம் கடவுளுடைய அன்பை குறித்து பேசுகின்றது. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா எழுதிய புத்தகம் 55ஆம் அதிகாரம். இது எசையா புத்தகத்தினுடைய 2வது பகுதி என்று சொல்லி இறையலார்களும் இறை வார்த்தையை நமக்கு விளக்கம் தருகின்ற ஆய்வாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள். எசையா புத்தகம் 1 39 முடிவுள்ள பகுதியினை முதல் பிரிவாகவும் 40 முதல் 55 வரை உள்ள பகுதியை 2வது பிரிவாகவும் 56 66 முடிய உள்ள பகுதியை 3வது பிரிவாகவும் இந்த புத்தகம்
பிரித்து நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி கடவுளின் பேரிரக்கம் என்கின்ற தலைப்பின் கீழ் வருகின்ற 2வது பகுதியினுடைய கடைசி அத்தியாயம். அன்புக்குரியவர்களே, இதனுடைய வரலாற்று பின்னணி யூதர்கள் பாபிலோனியர்களால் அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டு அவர்கள் அங்கு ஏறக்குறைய 70 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்த நிலையில் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், நாம் கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களின் நிமித்தமாய், கடவுளை மறந்ததின் நிமித்தமாய், வேற்று தெய்வங்களை வழிபட்டதின் நிமித்தமாய் நாம் கடவுளால் மறக்கப்பட்டோம், கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அவன் நம்பிக்கையில் வாழ்ந்த நிலையில் இறைவாக்கினர் எசையாவை கடவுள் அனுப்பி அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற செய்திகளை உள்ளடக்கிய பகுதியாகத்தான் இந்த 2வது பகுதி இருக்கின்றது. இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலும் இறைவன் எசையா இறைவாக்கினர் வழியாக நாடு கடத்தப்பட்டிருந்த இஸ்ரேலருக்கு ஒரு நம்பிக்கை தருகின்ற, அதுவும் கடவுளுடைய பேரிரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் உங்களுடன் ஒரு என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஒருவேளை என்னை குறித்த உங்களுடைய சிந்தனைகள் தவறு. அன்புக்குரியவர்கள், நீங்கள் இதே பகுதியினுடைய 2வது பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு கடவுள் தாமே இறைவாக்கினர் வழியாக சொல்லுகின்றார், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் சிந்தனைகள் உங்கள் சிந்தனைகள் அல்ல, மண்ணிலிருந்து விண்ணகம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கின்றன என்று சொல்லி இதே அதிகாரத்தின் 2வது பகுதியில் நாம் வாசிக்கிறோம். எனவே தான் கடவுள் சொல்லுகின்றார், நான் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன், எனவே வாருங்கள், என்னிடம் வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி கடவுள் இஸ்ரேல் மக்களை அழைப்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அன்பு மிக மிக பெரியது. இந்த அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது. புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து பேசுகின்றார். அந்த அதிகாரத்தினுடைய இறுதியில் அவர் சொல்லுகின்றார், நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவற்றில் அன்பே சிறந்தது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அன்பை நாம் அவ்வளவு எளிதாக உணர முடியாது. இந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க அழைக்கப்படுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய அன்பை அவர்கள் மறந்து போனார்கள். கடவுள் தங்களுடைய மூதாதையருக்கு காட்டிய அன்பை அவர்கள் மறந்து போனார்கள். அவர்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வந்ததை அவர்கள் மறந்து போனார்கள். பாலைவன பயணத்தில் அவர்களுக்கு பேரன்பை வெளிப்படுத்தி மன்னாவையும் காடுகளையும் உண்ண கொடுத்ததை அவர்கள் மறந்து போனார்கள். கால் நனையாமல் செங்கடலையும் யோர்தான் ஆற்றையும் நடக்க வைத்ததை அவர்கள் மறந்து போனார்கள். எதிரிகளிடமிருந்து கடவுள் தாமே இவர்களுக்காக போரிட்டு இவர்களை காத்ததை அவர்கள் மறந்து போனார்கள். கடவுள் மோயிசன் வழியாக தங்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளை அவர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் கடவுளை மறந்து போய் வேற்று தெய்வங்களுக்கு அவர்கள் தூபம் காட்டினார்கள். அவர்கள் கடவுளை மறந்து அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். இது தங்களுடைய தவறு என்று சொல்லி அவர்கள் உணர்ந்த நிலையில் கடவுள் தங்களை கைவிட்டு விட்டார், நிராகரித்து விட்டார், கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் விலக்கப்பட்டிருக்கிறோம், தூர போடப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணி வாழ்ந்த நிலையில்தான் இறைவாக்கினர் எசையா கடவுளுடைய நம்பிக்கைக்குரிய செய்தியை இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து செல்லுகின்றார். நீங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ளாதீர்கள், கடவுள் உங்களை அழைக்கிறார், மீண்டும் அவர் உங்களை பழைய நிலைக்கு கொண்டு செல்ல அவர் விரும்புகின்றார். மீண்டும் உங்களை கொண்டு போய் உங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டில், உங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த நாட்டில், எங்கு உங்களுக்கென்று அரசும் ஆலயமும் இருந்த இடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்து மீண்டும் உங்களை மலரச் செய்ய விரும்புகின்றார். எனவே நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், கடவுள் உங்கள் மீது பேரிரக்கமும் பேரன்பும் கொண்டுள்ளார் என்று அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற செய்தியை இறைவாக்கினர் வழியாக கடவுள் அறிவிப்பதை இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் கவனமாய் செவி கொடுங்கள், நீங்கள் கடவுளுக்கு செவி கொடுங்கள். இத்துணை நாட்களாய் உங்கள் மனதிற்கு செவி கொடுத்தீர்கள், அல்லது உங்களை ஒருங்கிணைத்தவர்களுக்கு செவி கொடுத்தீர்கள், அல்லது உங்களை
ஆதிக்கம் செய்தவர்களையும் உங்கள் மீது அதிகாரம் கொண்டிருந்தவர்களுக்கும் நீங்கள் செவிமடுத்தீர்கள். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளுக்கு செவி கொடுங்கள். காரணம், கடவுள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அவர் உங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பை மீண்டும் ஒரு முறை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகின்றார். மீண்டும் ஒரு முறை ஒரு புதிய உடன்படிக்கையின் மூலமாக உங்களுக்கு அவர் கடவுளாகவும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகவும் இருப்பதை கடவுள் விரும்புகிறார். எனவே கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுங்கள். கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்ற அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் எசையா புத்தகம் 50ஆம் அதிகாரம் முதல் பகுதியை தொடர்ந்து வருகின்ற பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். அங்கு இறைவாக்கினர் சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். கடவுளிடம் திரும்பி வருவதற்கான அழைப்பு இஸ்ரேல் மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் கொடுக்கப்படுகிறது. காரணம், கடவுள் தம் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். காரணம், கடவுள் ஏற்கனவே அவர்களுடைய மூதாதையரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பதை அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றார். எனவே தான் தாவீதுக்கு காட்டிய பேரன்பை நான் உங்களுக்கும் காட்டுவேன். என் அன்பில் குறைவில்லை, என் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, என் அன்பு வீணாகி போவதில்லை, என் அன்பு எப்பொழுதும் உங்கள் மீது இருக்கிறது. என் அன்பை கொண்டாட வாருங்கள், என் அன்பில் மகிழ்ந்திருக்க வாருங்கள். இந்த அன்பு ஒரு தாய் பிள்ளைக்கு காட்டுவது போன்று. மீண்டுமாய் நாம் வாசிக்கிறோம், எசையா புத்தகத்திலேயே கடவுள் சொல்லுகின்றார், தாய் தன் மகவியை மறந்தாலும், பெற்றவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் போனாலும், நான் உன்னை ஒருபோதும் மறவேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளைத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உலகளாவிய திரு அவைக்கு நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தின விழாவினுடைய கருப்பொருளாக எடுத்து மக்களுக்கான செய்தியை சொல்லியிருக்கின்றார். கடவுள் சொல்லுகின்றார், இஸ்ரேல் மக்களை பார்த்து, நான் உங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். காரணம், நான் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் சொல்லுகின்றார், கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுளை நம்புவோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்களிடத்திலும் கடவுளுடைய அன்பு வெளிப்படும். அந்த அன்பு சக மனிதனை அன்பு செய்யும். கடவுளை அன்பு செய்து கொண்டு சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்று சொல்லி யோவான் தன்னுடைய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, யோவான் அழுத்தமாய் சொல்லுகின்றார், தொடக்கத்திலிருந்தே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்டளை ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது. கடவுள் நம்மை அன்பு செய்து தம் மகனையே நமக்காக உலகிற்கு அனுப்பினார் என்பதில்தான் கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அன்பின் தன்மை விளங்குகிறது என்று சொல்லி திருத்தூதர் யோவான் தன்னுடைய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் பேரன்பு மிக்கவர். இந்த கடவுளுடைய பேரன்பை அனுபவிப்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடவுளுடைய அன்பை ருசிக்கவும் ரசிக்கவும் தான் கடவுள் நமக்கான இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி சென்று ஒரு தேவையற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அல்ல, வீணா போகின்ற ஒரு வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்காக அல்ல, சகோதர சகோதரிகள் அல்லாத ஒரு பாலைவன வாழ்வை வாழ்வதற்கு அல்ல, மாறாக கடவுளுடைய அன்பை கொண்டாடி மகிழ்ந்து திளைத்து மூழ்கி மகிழ்ந்திருக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அன்பு மிகப்பெரியது. புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார் அல்லவா, கடவுளுடைய அன்புக்கு எல்லை இல்லை, அது அகலம் நீளம் எல்லாம் மிக பெரியது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். எனவே கடவுளுடைய பேரன்பை கொண்டாட நமக்கான அழைப்பு தரப்படுகிறது. இதே செய்தியை தான் இன்றைய 2வது வாசகத்தில் புனித பவுலடியார் மிக அழுத்தமாக சொல்லுகின்றார். 17 காரணிகளை அவர் மேற்கோள் காட்டுகின்றார். சொல்லுகின்றார், எது நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறு எந்த படைப்போ, எதுதான் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவின் மீது அன்பு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பில் ஆழப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய அன்பு மேலோட்டமான அன்பாக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய அன்பு ஆழப்படுத்தப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று பிற்பகலிலே பெரம்பூரிலே நடந்த ஒரு முதல் திருவிருந்து திருநிகழ்வுக்கு நான்
குழந்தையை ஆசீர்வதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த ஆசீர்வாத திருநிகழ்வு முடிந்த பிறகு நான் என்னுடைய வாகனத்தை எடுப்பதற்காக வந்த பொழுது ஒரு தம்பதியினர் என்னை எதிர்கொண்டு வந்தார்கள். நான் என்னுடைய குருத்துவ உடையில் தான் இருந்தேன். என்னிடம் வந்து மிகுந்த தாட்சியோடு, ஃபாதர் நாங்கள் கன்ஃபெஷன் பண்ணணும் ஃபாதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐம் நாட் த பாரிஷ் ப்ரீஸ்ட், ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் த பிளெஸிங், பட் ஸ்டில் ஐ கேன் ஹெல்ப் யூ. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் அங்கே கன்ஃபெஷன் ரூம் இருக்குது, பரவாயில்ல வாங்க, இங்கே 2 சேர் இருக்குது, ஐ கேன் ஹியர் யுவர் கன்ஃபெஷன். அன்புக்குரியவர்களே, இருவருமே கணவன் மனைவி இருவருமே தே ஆர் வெரி யங் கப்புள் வித் அ ஸ்மால் சைல்டு பிளஸ்ட். அவர்களிடத்தில் வந்தார்கள், பாவ சங்கீர்த்தனம் செய்தார்கள். முடிந்த பிறகு இருவருமே கண்ணீரோடு வந்து எனக்கு நன்றி சொன்னார்கள். நான் அமர்ந்திருந்த இடப்புறம் நோக்கி பார்த்தேன். அங்குதான் அந்த பாவ சங்கீர்த்தனம் அளிக்கின்ற அந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு ஒரு பதாகை வைக்கப்பட்டிருந்தது. இயேசு ஒரு இளைஞனை மார்போடு அணைத்து கொண்டிருப்பது போன்று ஒரு படம் அதற்கு அருகில், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கின்ற இயேசு அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், யோவானர் செய்தி 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற அந்த வார்த்தைகள் இருந்தது. அன்புக்குரியவர்களே, நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, நீர் என் மீது காட்டிய இரக்கத்திற்காக, நீர் என் மீது பொழிந்திட்ட அன்பிற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். நான் வந்த விடயத்தை கடந்து இன்று ஒரு தம்பதியினருக்கு பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கு, உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நான் புறப்பட்ட நம்முடைய பங்கிற்கு வந்தேன். அன்புக்குரியவர்களே, எது நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க வல்லது? நாம் இயேசுனுடைய அன்பில் ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இயேசுனுடைய அன்பு மிக பெரியது, எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காக்க வல்லது, எல்லாவற்றையும் விட மிக பெரியது, எல்லா சூழலிலும் நம்மை தாங்க வல்லது, எல்லா நிலையிலும் நம்மை அரவணைத்து கொள்ளக்கூடியது, என் நிலையிலும் நம்மை விட்டு விலகாதது என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவின் அன்பில் நாம் ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பது பொருள். அன்புக்குரியவர்களே, நான் இந்த மறையுரை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சொன்ன அந்த மிக இளமை என்று கூட சொல்ல முடியாது, குழந்தை மறை சாட்சியினுடைய அந்த வாழ்க்கை, நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த பேரன்பு, தன்னுடைய உயிரையும் இயேசுவுக்காக நற்கருணை ஆண்டவருக்காக கொடுக்க அந்த குழந்தைக்கு வலிமையை தந்தது. அன்புக்குரியவர்களே, எதுவுமே நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. எப்பேற்பட்ட இன்னலோ துன்பமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும், அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை இறுக பற்றி கொண்டிருக்கிறோம், இயேசுவை நாம் பிடித்திருக்கிறோம். இயேசுவிடம் எல்லாவற்றையும் கொடுத்து, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய கதி, உம்மை விட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளிவிட்டோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நம்மை விட்டு இயேசு ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். எனவே தான் பவுலடியார் ரோமையில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் மனச்சோர்விலும் வருத்தத்திலும் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட வரியின் நிமித்தமாய் அவர்கள் பட்ட துன்பத்திலும் பவுலடியார் அவர்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார், கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க வல்லதல்ல. எனவே தான் புனித பவுலடியாரும் இயேசுனுடைய அன்பில் முழுவதுமாய் ஆழப்படுத்தப்பட்டவராய் சொல்லுகின்றார், எனக்கு எல்லாமே இயேசுதான், எது என்னை இயேசுவிடமிருந்து பிரிக்க வல்லது? அவர் சொல்லுகின்றார், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, நான் இறந்தாலும் இயேசுவுக்கே. எல்லாவற்றையும் ஆதாயமாக்கிக் கொள்ள, மன்னிக்கவும், இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். ஆழப்படுத்தப்பட்ட நம்பிக்கை. புனித பவுலடியாருடைய துன்பங்களை குறித்து 2 கொரிந்தியர் புத்தகத்திலே ஒரு நீண்ட பட்டியல் இடுகின்றார். அவ்வளவு துன்பங்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவேளை எதிர்கொண்டோமே என்று சொன்னால், முதல் துன்பத்தின் பொழுது நாம் இயேசுவை விட்டுவிட்டு வெளியேறியிருப்போம். அன்புக்குரியவர்களே, ஆழப்படுத்தப்பட்ட இயேசுவின் மீதான அன்பில் வளர நமக்கான அழைப்பு கொடுக்கிறது. இந்த அன்பு நம்மிடம் இருந்தால் இன்றைய நற்செய்தி தருகின்ற அந்த செய்தியையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, எல்லா நற்செய்தியாளர்களும் தவறாமல் குறிப்பிடுகின்ற இயேசுவினுடைய அருளடையாளங்களில் ஒன்று இந்த 5 மீனும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் குறித்த இந்த அருளடையாளம். விவிலிய அறிஞர்கள், இறையலார்கள் சொல்லுகின்றார்கள், இது இயேசு செய்த புதுமையை கடந்து
இயேசு மக்களை புதுமை செய்ய வைத்த ஒரு மாபெரும் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி 4 நற்செய்தியாளர்களுமே இயேசுடைய பாடுகளையும் துன்பங்களையும் உயிர்ப்பையும் குறித்து பேசுகிறார்களோ, அப்படி 4 நற்செய்தியாளர்களும் பேசுகின்ற ஒரே நிகழ்வு இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களையும் பகிர்ந்து கொடுத்த 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த இந்த நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், இயேசு முதலிலே தனிமையான இடத்திற்கு செல்லுகின்றார். அவர் ஜெபிப்பதற்கு செல்லுகின்றார், கடவுளோடு உறவாடுவதற்கு செல்லுகின்றார், மலைக்கு செல்லுகின்றார், கடவுளோடு உரையாடிவிட்டு மக்களிடம் பணியாற்ற தன்னை தயாரிப்பதற்கு அவர் அங்கு செல்லுகின்றார். அவர் கீழே இறங்கி வருகின்ற பொழுது ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கின்றார். அன்புக்குரியவர்கள், இந்த பெரும் கூட்டத்தை கண்ட இயேசுடைய மனம் இலகி போய்விடுகிறது. அவர் அவர்களை பார்த்து பரிவு கொண்டார் என்று சொல்லுகிறது. அந்த பரிவு இயேசுவை நற்செயல்கள் செய்ய அவரை உந்தி தள்ளுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். அன்புக்குரியவர்களே, பரிவு என்பது ஒரு சொல்லல்ல, பரிவு என்பது ஒரு வாழ்க்கை முறை. இட் இஸ் a way of life. இயேசுனுடைய பரிவு அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை தூண்டுகிறது. வெறுமனே ஒரு அடிபட்ட மனிதரை பார்த்து உச்சு கொட்டிவிட்டு போகின்ற மனநிலை இயேசுனுடைய மனநிலை இல்லை. மாறாக அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களை குணப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு இளைப்பாறுதலை தர வேண்டும், அவர்களுடைய சோகங்களை அவர்களிடமிருந்து அகற்ற வேண்டும், அவர்களுக்கான ஆறுதலை தர வேண்டும், கடினப்பட்டு கிடக்கின்ற அவர்களுடைய இதயங்களை இலகுவாக்கி அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்பதெல்லாம் இயேசுவினுடைய இலக்காக இருக்கிறது. எனவே பரிவு கொள்ளுகின்ற இயேசு, கனிவு கொள்ளுகின்ற இயேசு, இரக்கம் கொள்ளுகிற இயேசு அவர்களுக்கு நற்செயல்களை செய்கின்றார். அந்த நற்செயல்களை அவர் நீட்டிக்க செய்கின்றார். அதனுடைய மற்றும் ஒரு வெளிப்பாடு தான் அந்த 5000 பேருக்கு. அன்புக்குரியவர்களே, ஆண்கள் மட்டுமே 5000 என்று சொல்லப்படுகிறது. காரணம், அன்றைய சமூகம் ஆணாதிக்க சமூகமாக இருந்தது. ஆண்களை மட்டுமே முதன்மைப்படுத்துகின்ற சமூகமாக இருந்தது. பெண்களும் குழந்தைகளும் அந்த சமூகத்தில் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை. எனவே தான் மத்தேயு நற்செய்தியாளர் இன்றைய நிகழ்வை குறிப்பிடுகின்ற பொழுது ஏறக்குறைய 5000 ஆண்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அங்கு ஏறத்தாழ 5000 ஆண்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கு 10,000 பெண்கள் இருந்திருக்கலாம். அந்த 10,000 பெண்களில் 5000 பெண்கள் குழந்தைகளை வைத்திருந்தவர்களாக இருக்கலாம். அப்படி என்றால் எண்ணிக்கை மிக அதிகம். ஆனால் இயேசு இந்த செயல் வழியாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றார். உங்களுடைய பரிவும் உங்களுடைய கனிவும் உங்களுடைய இரக்கமும் செயல் வடிவம் பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாம் யாக்கோபு புத்தகத்திலே வாசிக்கிறோம். செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம், செயல் இல்லாத அன்பு செத்த அன்பு என்பதை புனித யாக்கோபு சொல்லுகின்றார். இயேசு தான் இந்த மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை செயலில் வெளிப்படுத்துகின்றார். சீடர்களுக்கு நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது சீடர்கள் அங்கிருந்து ஒருவரிடம் இருக்கின்ற உணவை குறித்து இயேசுவிடம் பேசுகிறார்கள். இயேசு அதை வாங்கி ஆசீர்வதித்து கடவுளுக்கு நன்றி சொல்லி பகிர்ந்து கொடுக்கின்றார். உணவு கொண்டு வந்தவர்களும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மீதமானதை அவர்கள் எடுத்து வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நமக்கு மற்றும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நாம் கடவுளுடைய அன்பை, இரக்கத்தை, பரிவை ஒருபோதும் வீணாக்கிவிடக்கூடாது. உணவை மட்டும் வீணாக்குவதில் நாம் குறியாயிருந்து விட்டு கடவுளுடைய அன்பையும் பரிவையும் கனிவையும் பாசத்தையும் நேசத்தையும் வீணடிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையின் அடிப்படையில் இன்று நம்முடைய திருத்தல பங்கில் நாம் கொண்டாடி மகிழ்கின்ற குருக்களுடைய வாழ்வு, அதிலும் குறிப்பாக இன்று நாம் நம்முடைய பங்கிலே தேவழைத்தல் நாளை அல்லது தேவ அழைத்தலை ஊக்குவிக்கின்ற நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இன்றைய முதல் வாசகம், இன்றைய 2வது வாசகம் கடவுளுடைய அன்பை குறித்து பேசுகிறது. இந்த அன்பை கொண்டாட கடவுள் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தி 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்வை குறித்து ஒரு பெரும் அருமடையாளத்தை குறித்து பேசுகிறது. இயேசுனுடைய கனிவை குறித்து, இரக்கத்தை குறித்து அது பேசுகிறது. அன்புக்குரியவர்களை, இந்த இயேசுனுடைய கருணையையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு தங்கத்தட்டில் ஏந்தி வருகின்றவர்கள் குருக்கள். இந்த குருக்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அதனுடைய ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகின்றார்கள். தலைமை குருவாய் ஏற்படுத்தப்பட்டவர்கள் குடும்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் குருக்கள் பலவீனமானவர்கள்.
குருக்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றவர்கள். எந்த குருவும் அதிசூர பாண்டியன் அல்ல. அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்லுகின்றார் திருத்தூதர்களை பார்த்து, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இந்த குருக்களையும் துறவு வாழ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிற அருள் சகோதரிகளையும் கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். அவர்களுடைய பலவீனங்களோடு தேர்ந்தெடுக்கின்றார். இந்த பலவீனர்களை திடப்படுத்தி தம் பணிக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தி அதில் அமர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த குருக்களை தாங்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. இந்த குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு கத்தோலிக்கருடைய தார்மீக பொறுப்பு என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மேரிய வியானி ஒவ்வொரு திருப்பலியையும் மிகுந்த பக்தியோடு கொண்டாடினார். இந்த கொண்டாடிய திருப்பலியை அவர் எங்கு சென்று வெளிப்படுத்தினார்? 16 மணி நேரத்திற்கு மேலாக பாவ சங்கீர்த்தன தொட்டிலில் அமர்ந்து கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கனிவையும் மக்களுக்கு ஒப்புரவு சாதனத்தின் வழியாக அளிப்பதில் அந்த குருத்துவத்தையும் அந்த நற்கருணையையும் அவர் கொண்டாடி மகிழ்ந்தார். ஒவ்வொரு குருவும் இந்த நற்கருணையையும் கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற கடவுளுடைய தூதர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய செங்கற்பட்டு மறை மாவட்டம் 25வது ஆண்டை நோக்கி பயணிக்க துவங்கி இருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளில் நம்முடைய மறை மாவட்டம் 110 பங்குகளை கொண்டிருக்கின்றது. 80க்கும் அதிகமான குருக்களை நம்முடைய மறை மாவட்டம் பெற்று பெரிதாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே 67 பங்குகள், 37 அருள் பணியாளர்கள், குறிப்பாக மறை மாவட்ட அருள் பணியாளர்கள், 67 துறவர சபையினர், 70 துறவர சபைகள் என்று இருந்த நம்முடைய மறை மாவட்டம் என்று எல்லா நிலையிலும் மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. பல லட்சம் கத்தோலிக்கர்களை உள்ளடக்கிய 2 மாவட்டங்களை உள்ளடக்கிய மறை மாவட்டமாக நம்முடைய மறை மாவட்டம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று குருக்கள் உருவாக்க பயிற்சி, இனிஷியேஷன் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். இளங்குரு மடம், அங்கும் நமக்கு அருள் சகோதரர்கள் குருத்த உருவாக்க பயிற்சியில் இருக்கிறார்கள். மெய்யியல் படிக்கின்ற குருமானவர்கள், இறையியல் படிக்கின்ற குருமானவர்கள் இந்த மெய்யியலை முடித்துவிட்டு பல்வேறு பங்குகளில் களப்பணி ஆற்றுகின்ற அருள் பணியாளர்கள், குருத்துவ அருட்பொழிவு பெற்று 4 ஆண்டுகள் பங்குகளில் பணியாற்றி மேற்படிப்புக்காக பல இடங்களுக்கு சென்றிருக்கின்ற அருள் பணியாளர்கள் என்று சொல்லி நம்முடைய மறை மாவட்டம் பெரிதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆயருக்காகவும் குருக்களுக்காகவும் குரு மாணவர்களுக்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த குருக்களை கொண்டாடுவதும் அவர்களை நேசிப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த குருக்கள் நமக்கானவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வேறு எந்த மதத்திலும் இல்லாத பெரும் ஆசீர்வாதம் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறது. நம்முடைய பிறப்பு துவங்கி இறுதி பயணம் வரை நம்மோடு உடன் பயணிப்பவர்கள், உடன் இருப்பவர்கள் நம்முடைய குருக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த குருக்களை நம்முடைய ஜெபத்தில் தாங்குவது நம்முடைய தலையாய கத்தோலிக்க கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் கடந்து இயேசு சொல்லுவார், அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். நமக்கு இன்னும் ஏராளமான பணியாளர்கள் தேவை. அறுவடைக்கு ஆள் அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரிடம் நீங்கள் மன்றாடுங்கள் என்று இயேசு சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய மறை மாவட்டத்தில் குருக்களாக உருவாக்க பயிற்சி நிலையில் ஏராளமான அருள் சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் ரூபாய் இவர்களுக்கென்று செலவிடப்படுகிறது. இந்த பணம் நமக்கு வெளிநாடுகளிலிருந்து வருவதில்லை. பெரிய நிறுவனங்கள் கொடுத்து உதவி செய்வதில்லை. பங்கு மக்கள், தன்னார்வ உள்ளம் கொண்டவர்கள், இன்னும் குருக்களை நேசிக்கின்றவர்கள் கொடுப்பதை கொண்டுதான் இத்தனை குருக்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவ அழைத்தலை ஊக்குவிப்பதும் நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று நம்முடைய குடும்பங்களில் 1 பிள்ளை 2 பிள்ளை என்று சொல்லி நாம் நிறுத்தி கொள்ளுகிறோம். வாகனங்களிலெல்லாம் நாம் வாசிக்கிறோம், நாம் இருவர் நமக்கு இருவர். இப்போ அதெல்லாம் அழிச்சிட்டாங்க. நாம் இருவர் நமக்கு ஏன் இருவர் என்று சொல்லி வாசகப்பட்டைகளை நாம் வாகனங்களில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபைக்கு ஊழியர்கள் தேவை. அருள் பணியாளர்களாக, அருள் சகோதரிகளாக இருப்பதற்கு நமக்கு ஆட்கள் தேவை. புனித தொன் போஸ்கோ மிக அழகாக சொல்லுவார், ஒரு குடும்பத்தில் ஒரு குரு அல்லது ஒரு தேவடைத்தல் என்பது அந்த குடும்பத்தின் இரட்டிப்பு ஆசீர்வாதம் என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, தேவடைத்தலை ஊக்குவிப்போம்.
அப்படி நம்முடைய குடும்பங்களிலிருந்து கடவுளுக்கான பணியாளர்களை அனுப்ப இயலாத சூழலில் அன்புக்குரியவர்களை இந்த குருக்கள் உருவாக்க பயிற்சி நிலையில் இருப்பவர்களை ஜெபத்தாலும் நிதி உதவியாலும் தாங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித பவுலடியார் சொல்லுவாரே, நற்செய்தி அறிவிப்பது என்மேல் சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்று சொல்லுவார். அதை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்மால் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபடுகின்றவர்களை நம்முடைய ஜெபத்தாலும் நிதி உதவியாலும் தாங்குகின்ற கடமையும் பொறுப்பும் கடவுளுடைய அழைப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் நேரடியாக குருமானவர்களுடைய பயிற்சிக்கு நிதி உதவி செய்து நாம் உதவி செய்யலாம், அல்லது திருப்பலிகள் ஒப்பு கொடுத்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அன்புக்குரியவர்களே, அதே வேளையில் இன்று சிறப்பாக நம்முடைய திருத்தல பங்கிலே நாம் ஒரு சிறப்பு திருநிகழ்வை முன்னெடுக்கின்றோம். கடந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து ஒரு 3-4 வாரங்களாக நம்முடைய அதிபர் தந்தை வலியுறுத்தி சொல்லுகின்றார். இன்னமும் கூட அநேகர் இன்று காலை திருப்பலிக்கு பிறகு என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஃபாதர் இந்த கவரில் ஏன் கொடுத்துருக்காங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் தோணுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் தந்தை அவர்கள் தொண்டை தண்ணி வத்த 4 வாரமாக சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் ஒரு புதிய முயற்சியை நாம் முன்னெடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பிடத்தின் முன்பாக குருக்களுடைய பாதுகாவலர் புனித ஜான் மேரி வியானியினுடைய இந்த திருவுருவம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? குருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், குருக்களை நாம் தாங்க வேண்டும், குருத்துவ உருவாக்க பயிற்சியில் இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவே நாம் புனித ஜான் மேரி வியானியினுடைய இந்த திருச்சுரூபத்தை நாம் இங்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை நம்முடைய கீழ் ஆலயத்தில் அதை நாம் அங்கு வைக்கப் போகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள் நுழைகின்ற பொழுது, அவரை காணுகின்ற பொழுது குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், குருத்துவ உருவாக்க பயிற்சியில் இருப்பவர்களை நம்முடைய ஜெபத்தாலும் நிதி உதவியாலும் தாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நினைவூட்டலை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதிபர் தந்தை ஏற்பாடு செய்கின்ற ஒரு புதிய முயற்சி. அன்புக்குரியவர்களே, இந்த குருக்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். இந்த குருக்களை நாம் அன்பு செய்கிறோம் என்பதை அவ்வப்பொழுது நலம் விசாரிப்பதன் வழியாக, அவர்களை கண்டு அவர்களை பாராட்டுவதன் வழியாக பல தருணங்களில் நாம் குறைபட்டு கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, கையில் இருக்கின்ற 5 விரலும் ஒன்று போல் இருப்பதில்லை. ஒரு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் குடும்பத்தில் ஒன்று போல் இருப்பதில்லை. பல வேளைகளில் நாம் குறைபட்டு கொட்டுகிறோம். சவுண்ட் சிஸ்டம் சரியில்லை, கொயர் சரியில்லை, பீடத்தில் பூ ஒழுங்காக வைக்கல, கேண்டில் அணைஞ்சு போய் கிடக்குது, என்ன துணி ரொம்ப பழசாக இருக்குது, குறைபட்டு கொள்ளுகின்றோம். ஆனால் பாராட்ட வேண்டிய விடயங்களை நாம் பாராட்டுவதே இல்லையே. பங்கு தந்தையிடம் அல்லது குருக்களிடம் சொல்லலாம், ஃபாதர் ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சொல்லுங்கள் ஃபாதர், எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபாதர், உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுற ஃபாதர், ஃபாதர் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரட்டுமா, உங்களோட பேசட்டுமா, வாங்க ஃபாதர், நான் இருக்க ஃபாதர் என்றைக்காவது நாம் சொல்லியிருப்போமா? அன்புக்குரியவர்களே, முதல் வாசகம் 2ஆம் வாசகம் கடவுளுடைய பேரன்பை குறித்து பேசுகிறது. இந்த பேரன்பை எப்பொழுது நாம் அருள் சகோதரிகளுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் வெளிப்படுத்த போகிறோம் என்பதையும் இன்று நாம் ஆழ்ந்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சிந்தனைகளோடு நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே குருக்களுக்காக ஜெபிப்போம், தேவ அழைத்தலுக்காக ஜெபிப்போம். குருமானவர் உருவாக்க பயிற்சியில் இருக்கின்றவர்களை ஜெபத்தாலும் நிதி உதவியாலும் தாங்குவோம். நம்பிக்கை அறிக்கை